Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து முருங்கீரை சூப். இந்த சூப் வந்து இப்போ இருக்கிற இந்த ரெய்னி சீசனுக்கு ரொம்ப நல்லது, மழை காலத்துக்கு. இது எப்படி பண்ணது நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த முருங்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொழுந்தா எடுத்துக்கோங்க. கொழுந்தா எடுத்தாதான் இந்த கசாயத்துக்கு எசன்ஸ் வந்து நல்லா நமக்கு இறங்கும். நான் ஒரு கப் அளவு முருங்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த காம்பெல்லாம் எடுக்க வேண்டாம். இப்போ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு குட்டி குட்டி இலையா இருக்குது. அந்த மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு கசாயத்தில் நல்லா வந்து எசன்ஸ் இறங்கி அந்த சளி இரும்பெல்லாம் உங்களுக்கு போகும். இப்போ இந்த மாதிரி ஒரு கல்லில் நீங்கள் வந்து 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 பட்டை எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 5 லவங்கம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது சளி இரும்பல் அந்த தொண்டை வலி எல்லாமே நம்மளுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். இப்போ மிளகு வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு நான் மிளகு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகு அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 3 பூண்டு எடுத்ததுக்கேன் அப்படியே தோலோட. பூண்டு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பூண்டு போட்டாவும் நம்மளுக்கு சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக நான் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே வந்து நம்ம நல்லா இடிச்சிக்கலாம். ரொம்ப வந்து நீங்கள் இடிக்க தேவையில்ல, மைன்யூட்டாக வந்து கொஞ்சமாக இடிச்சுக்கோங்க. எதுக்காக இடிக்கிறோம்னா இந்த சாதி இறங்கிறதுக்காக இடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒன்று பாடியமாக இடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் மைக்ரோவேவில் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் நார்மலாக கேஸ் ஸ்டவ்லேயும் பாத்திரத்தில் பண்ணலாம். மைக்ரோவேவில் பண்ணதால நான் ஒரு பெரிய கிளாஸ் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த முருங்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சுருந்தேன் இந்த ஸ்பைசஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. பனைவெல்லம் வந்து நான் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நான் இடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த ஒரு சின்ன பீஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்கும் போதும் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 3 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த வந்து கசாயம் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு 3 கிளாஸ் அளவு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைக்ரோவேவில் வைக்கிறதால நம்ம ஜாஸ்தியாக வந்து தண்ணியை ஆட் பண்ண முடியாது. இந்த பவுலில் பாதி அளவு தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அது நல்லா பாயில் ஆகும் போதும் நமக்கு மைக்ரோவேவில் வெளியில் வந்துடக்கூடாது. அதுக்காக எந்த பவுலில் எடுத்தாலும் அந்த பாதி அளவு மட்டும் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைக்ரோவேவில் இப்போ நம்ம வச்சிடலாம். மைக்ரோவேவில் வைக்கும் போதும் கவர் பண்ணாமல் வைங்க. இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ் டைம் செட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல எசன்ஸ் இறங்கி நல்ல சூப்பராக வரும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அந்த முருங்கீரையில் இருக்க அந்த எசன்ஸ்லாம் இறங்காது. அந்த முருங்கீரையில் இருக்க எசன்ஸ் இறங்கினா தான் நம்மள சளி இரும்பல் இந்த கோல்டுக்கு வந்து சீக்கிரமாக நமக்கு க்யூர் ஆகும். அதுக்காக ஒரு மினிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து வச்சாதான் அந்த ஸ்பைசஸ்ஸு எல்லா அந்த கீரை எல்லாமே எசன்ஸ் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வந்து இந்த சாதெல்லாம் இறங்கி நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போதும்னா இன்னும் கொஞ்சம் இதுக்கு தான் அந்த பனைவெல்லத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் இல்லைன்னா 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை காரமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அகைன் வந்து மைக்ரோவேவில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சா போதும். 2 to 3 மினிட்ஸ் வச்சா போதும். ஒரு 2 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோம்னா நம்மளுக்கு கசாயம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த மழை வந்து சடனாக வந்து மழை வந்திருக்கு. இந்த மழைக்கு வந்து நிறைய பேருக்கு கோல்டு இரும்பெல்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த கசாயம் வந்து ரொம்ப நல்லது. இது சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கசாயம் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா பனைவெல்லம் இந்த மாதிரி மட்டும் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க. அது ஹெல்த்தி கிடையாது.
இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நல்லா ஆற வச்சு கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சூடாகவே நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் 3 கப்பு இந்த கஷாயம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.